நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா பெரிய இவ ஒருவேளை தூங்கிட்டு தான் இருக்காளோ? சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆமா, பெரிய நெக்லஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி பொண்டாட்டிக்கு காட்டணுமா? ஐயோ, ஒரிஜினல் வேலை போட்டிருக்கேன். இப்படி இதை பார்த்துட்டா ஐயோ என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? வா கல்பனா, பாரு சித்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். வா கல்பனா, எவ்வளவு அழகான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. ஹே, சாலிட்டேர் கிறிஸ்டல்யா? ஐயே, என்ன இத போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கேவலமா இருக்கு. இது சாதாரண டம்ளர் இல்ல. மால்ல 7000 சொச்ச ரூபாய் சொன்னாங்க. நான் அப்படி இப்படின்னு பேசி 7000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, உங்கள மாதிரி பணக்காரங்க வீட்ல இந்த மாதிரி டம்ளரை நான் பாத்திருக்கேன். சித்தி, நான் உங்ககிட்ட 5000 ரூபாய் தானே கொடுத்தேன். ஆமாமா. நீங்க எப்படி 7000 கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க? அது வந்து சரண், நான் போய் இந்த கண்ணாடி டம்ளரை பார்த்தேனா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத மிஸ் பண்ண நான் விரும்பல. அதனால நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னம்மா பாத்துட்டு இருக்க? விலைய பாத்துட்டு இருக்கேன். ஓ, விலையெல்லாம் கூட இதுல போடுவாங்களா? ஓ, உங்களுக்கு அத பத்தி எல்லாம் தெரியாதுல்ல? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அவ்வளவு பெரிய கடைக்கெல்லாம் போய் பார்த்ததே இல்ல. என்னப்பா, உனக்கே தெரியும்ல. 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 7000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா? இதுல பேரும் பேசி வேற வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? இருங்க, இந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து எப்படி வசூலிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, பாத்திரம்லாம் கழுவியாச்சு. சரி, போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. அக்கா, 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 என்கிட்ட பேச மாட்டீங்களா? அக்காவா? நானா? இத்தனை நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனி எல்லாமே முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள எந்த சொந்த பந்தமும் கிடையாது. அக்கா, நேத்து நான் அப்படி நடந்துட்டதுனால நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இப்போ என்ன திரும்ப திட்டிட்டு போலான்னு வந்தியா? அப்படி இல்லக்கா, நான் அப்படி பேசினது தப்புன்னு
உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். என்னது? மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். என்ன திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி மன்னிப்புலாம் கேக்குற? இந்த நடிப்பெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத. இப்ப என்ன நாடகம் போடுறதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எந்த நாடகமும் இல்லக்கா. அத்தைய பத்தி நீங்க தப்பா பேசுனீங்கல்ல, அது தாங்க முடியாம தான் நான் அப்படிலாம் பேசிட்டேன். நீங்க பேசினதும் தப்பு, நான் பேசினதும் தப்பு. 2 பேருமே மறந்துருவோம்க்கா. இவையே இப்படி எல்லாம் பேசுறா? நேத்து நைட்டு அத்தை கிட்ட பேசினதை கேட்டிருப்பாளோ? இருக்கட்டும். அந்த அளவுக்கு பேசி என்ன அவமானப்படுத்திட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டா நான் எப்படி மன்னிப்பேன்? முடியாது. அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னா சிக்கல் ஆயிடும். அக்கா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சுக்கோங்கக்கா. நீங்க தப்பு பண்ணீங்க, தாங்க முடியாம நானும் பேசிட்டேன். 2க்குமே சரியா போச்சுக்கா. விட்டுருங்கக்கா. இங்க பாருங்கக்கா, நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. நாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டா நம்மளை பத்தி நம்ம குடும்பத்துல என்ன நினைப்பாங்க? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் நடக்காது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கக்கா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கக்கா. என்கிட்ட பேசுங்கக்கா. மன்னிச்சுக்கோங்கக்கா. சீதா, பிரியா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல அத்தை. காலையில அத்தை அக்கா மனசு நோகிற மாதிரி பேசிட்டாங்கல்ல, அதான் அக்காவுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதானேக்கா? பிரியா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் என்ன? சரிங்க அத்தை. ஐயோ, அத்தைக்கு மாத்திரை எடுக்க மறந்துட்டேன். எங்க இருக்கு? அக்கா, இது எக்ஸ்பயர் ஆன மாத்திரையாச்சே, இது ஏன் பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க? சீதா, அத்தை. என்ன அத்தை? இந்த மாத்திரை ஜுரம் வந்தா, உடம்பு வலி இருந்தா கொடுக்கணும் என்ன? இது டப்பால எடுத்து வச்சிடுறேன். சரிங்க அத்தை. பிரியா, நாளைக்கு நிறைய வேலை இருக்கும், சீக்கிரமா படுத்து தூங்கு. அக்கா, அத்தை காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொன்னாங்கல்ல, நான் வேணா உங்களை காலையில வந்து எழுப்பட்டுமா? என்னை எழுப்புறதுக்கு அலாரம் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பிரியா, அலாரம் அடிக்குது பாரு. அடிச்சா அடிக்கட்டும். அப்புறம் எதுக்கு அலாரம் வச்ச? தூங்குங்க ரவி. பிரியா, யாரோ கதவை தட்டுறாங்க பாரு பிரியா. நீங்க போய் பாருங்க ரவி. நீங்க திறந்தால கதவு திறக்கும் போங்க. அம்மா இல்லைன்னா சித்தியா தான் இருக்கும் பாரு பிரியா. தூங்கும் போது தொந்தரவு பண்றியே. என்னக்கா காலையில சீக்கிரமா எழுந்து வீடு பூரா அலங்காரம் பண்ணணும்னு நீங்க தானே சொன்னீங்க? சுச்சு, ஆமால மறந்தே போயிட்ட. நேரத்திலே வந்து எழுப்பியிருக்க கூடாதா? நீங்க வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நேரமாச்சு, அதனால தான் நான் இப்ப வந்து எழுப்பினேன். சரி சரி, நீ போ. எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. என்னடா இது? நான் வந்து எழுப்புற வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பேசுறதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏய், ஒழுங்கா விட்டு. சரிம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஒட்ட தெரியலையா உனக்கு? கொடு. நீ போ. எல்லா வேலையும் நானே பண்றேன். போ. சரிம்மா. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சரி. என்ன பிரியா, நீ ஏன் தனியா எல்லா வேலையும் பாக்குறியா? ஆமா அத்தை. சரி, எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிரு. சுமித்ரா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மங்கா, மங்கா, இங்க வா. சொல்லுங்கம்மா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க தானேம்மா சொன்னீங்க எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன்னு. நீ போன்னு சொன்னீங்க, அதனாலதான் போனேன். இப்ப நான் தான் சொல்றேன், நீயே மாடிப்படி போய் இது எல்லாத்தையும் கட்டு. சீக்கிரம் போ. இந்தா மங்கா, அந்த தோரணத்தெல்லாம் அங்க கட்டு. சரிங்கம்மா. ஏய், சீக்கிரம் பண்ணு.
அம்மா எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டேம்மா. அப்படியே சும்மா நிக்கிற? போ போய் மாப்பு எடுத்துட்டு வா. தரையெல்லாம் துடைக்கணும்ல. சரிங்கம்மா. ஏய் சீக்கிரம் தொட. ஏன் இப்படி எல்லாத்தையும் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்க? அங்க நல்லா க்ளீன் பண்ணு. அங்க அங்க பாரு. ஜோ படிக்கிட்டு கிட்ட எந்த வேலையும் உருப்படியா செய்யாத. ச்சே. பிரியா, நீ போய் என் ரூமை க்ளீன் பண்ணு. போ 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 சீக்கிரம். என்ன பிரியா, எல்லா வேலையும் நீயே எடுத்து போட்டு செய்யற? டயர்ட் ஆயிடுவமா. நான் ஹெல்ப் பண்றேன் கூட. பரவாயில்ல அத்தை. அத்தை என்னதானே செய்ய சொல்லிருக்காங்க, நானே செய்யறேன். எனக்கு இதுல சந்தோஷம்தான். வெரி குட். மங்கா, மங்கா. அம்மா எங்க போயிட்ட? நீங்க தானே உங்க ரூமை க்ளீன் பண்ண சொன்னீங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீ மா போடுவா. பண்ணு சீக்கிரம். நல்லா பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ மங்கா, மங்கா, மங்கா என்னாச்சு மங்கா? மங்கா, ஐயோ மங்கா என்னாச்சு மங்கா? மங்கா, மங்கா எழுந்திரு மங்கா. மங்கா எழுந்திரு. மங்கா என்னாச்சு மங்கா? வெட்டிங் டேனாலே பால் பாயசம் தானா? வேற எந்த ஐடியாவும் வராதா? இத குடிக்கலன்னா இதுங்களுக்குலாம் வயிறு நிறையாது போல இருக்கு. சீதா, சீதா என்ன என்ன இப்படி போறா? மங்கா, ஐயோ மங்கா, மங்கா எழுந்திரு மங்கா. மங்கா, மங்கா, மங்கா எழுந்திரு மங்கா.
ஓஹோ, இதுக்குதான் இப்படி ஓடி வந்தாளா? என்னாச்சு மங்கா? ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்ட? ரொம்ப அசதியா இருந்துச்சுமா. அதுவும் இல்லாம வேலை அதிகமா இருந்துச்சுல்ல. ஐயோ, ஜுரம் வேற அதிகமா அடிக்குது. ஐயோ, ஓய்வெடுக்கலாம்ல. எதுக்கு இப்ப வேலையெல்லாம் பார்த்த? சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேண்டாமா. ஐயோ, நீ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வரமாட்டியே. சரி இரு, அத்தை கொடுத்த மாத்திரை இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா. மாத்திரைய மாத்தி வச்சிடலாம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க. நான் மாத்திரை போட்டு படுத்துக்கிட்டா எல்லாமே பாழா போயிடுமா. இப்படியே விட்டா ஜுரம் அதிகமாயிடும் மங்கா. ஒன்னும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். சொன்ன நீ கேட்க மாட்ட. 2 நிமிஷம் இரு, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். சாஞ்சு உட்காந்துக்கோ. சரிம்மா. சரியா? ம்.